குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திறவுகோல் பாகம் 4 கேண்டோ 3 சத்யவான் அண்ட் சாவித்ரி தொடர்ச்சி. பக்தனின் வாழ்வை தன் பேரழகால் நிரப்பதற்கென தன்னுடைய மேன்மை பொருந்த நிலையிலிருந்து வெளிப்பட்டு வருகின்ற ஒளியுடன் பிரகாசிக்கின்ற கருணை மிகுந்த கடவுள் ஒருவரின் திருவடிகளில் பக்தன் விழுந்து வணங்குவது போன்று சாவித்திரியும் குனிந்து சத்யவானின் பாதங்களை தொட்டு வணங்குகிறாள். சாவித்திரி தன் உயிர் வாழ்வினை சத்யவான் உலா வருவதற்கான உலகமாக இருக்கும் வண்ணம் அவனிடம் தன்னை அர்ப்பணிக்கிறாள். அவள் தன்னுடைய திருமேனியை அவனுடைய ஆனந்தத்துக்கான இல்லமாக உருவாக்குகிறாள். சத்யவான் மீது பேரன்பு கொண்டு துடிக்கின்ற தன்னுடைய இதயத்தை அவனது நினைவில் எப்போதும் ஆழ்ந்தவாறு லைத்திருக்கின்ற பேரானந்தத்தின் பெட்டகமாக மாற்றுகிறாள். சத்யவான் சாவித்திரியை நோக்கி குனிந்து அவளை தனது கரங்களுக்கு தூக்கினான். திருமணத்துக்கான அவர்களின் ஏக்கமானது, ஒருவர் மீது ஒருவர் கொண்டிருந்த அவர்களின் காதலானது இப்போது ஒன்றிணைகிறது. திடீரென்று முழுமையான செல்வ வளமிக்க உலகம் ஒன்று தனக்கு உடைமையானது போன்று சத்யவான் உணர்கிறான். தன்னுடைய உலகத்துடன் இன்னும் ஒரு வளமான உலகம் இணைந்துள்ளதாக அவன் உணர்கிறான். இரண்டும் இப்போது அவனுடையதாகவே மாறி போனதாக உணர்கிறான். எல்லையற்ற சந்தோஷம் இப்போது அவனுக்கு சொந்தமாகிறது. அவன் சாவித்திரியை முழுமையாக தன் இறுக்கமான பிடிக்குள் கொண்டு வந்து அணைத்து கொள்கிறான். Around her his embrace became the sign of a locked closeness to slow intimate years. A first sweet summary of delight to come, our brevity intense of all long life. In a wide moment of two souls that meet, she felt her being flow into him as in waves. A river pours into a mighty sea. Page number 14.